نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فإذا جاءتهم الحسنة قالوا لنا هذه وإن تصبهم سيئة يطيروا بموسى ومن معه ألا إنما طائرهم عند الله ولكن أكثرهم لا يعلمون صدق الله مولانا العلي العظيم اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة يا الله يا هادي الصلاة والسلام يا سيدي يا رسول الله خذ بيدي قلت لك يدرك النصير يحملكم فلا المحيطين أبدل قدر جعل يا الله يا الله أنت الله ولا والله أنت الله لا إله إلا أنت الله 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 يا صاحب الوقت يا صاحب الملك يا صاحب الحساب يا سبحانك تحتمك يا شرائع كنا استطعنا شر يا من هو بالكافي والنور إنما ورد على الشر في الاسم اللهم أيدي ونقص اللهم أعلمنا الملة المسلمة ليس اللهم صفيها கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் பேரருளால் 21ஆம் நாள் தராவீஹ் தொழுகையை நிறைவு செய்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம். சிறப்பான இந்த நாட்களில் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு வழங்குகின்ற அனைத்து நற்பாக்கியங்களையும் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. இன்றைய இரவுகளில் நரக விடுதலை வழங்குகின்ற ரப்புல் ஆலமீன் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நரக விடுதலை வழங்கி அருள் புரிவானாக. பிந்திய 10 நாட்களிலே ஒளித்து வைத்திருக்கின்ற லைலத்துல் கத்ரில் இன்று வணங்கி மலக்குகளை முசாஃபா செய்கின்ற பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய நமது சிந்தனைக்கு மூட நம்பிக்கைகளை ஒழிப்போம் என்ற தலைப்பில் சில செய்திகளை நாம் சிந்தனைக்கு எடுத்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாத்தில் மூட நம்பிக்கைகளுக்கு அறவே இடமில்லை என்பது நாம் அறிந்த செய்தி. ஆனால் இஸ்லாமியர்களிடையே மூட பழக்க வழக்கங்கள் இருப்பதினால்தான் இப்படிப்பட்ட ஒரு தலைப்பை இங்கே நாம் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் நம்முடைய தாய்க்குலங்களிடத்திலே மூடப்பழக்க வழக்கம் கொஞ்சம் சற்று அதிகமாகவே இருப்பதை காண முடியும். உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், தலைப்பிள்ளையும் திருமணம் முடிக்கக்கூடாது. ஒரு குடும்பத்தில் ஆண்மகன் தலைப்பிள்ளையாக இருந்தால் தலைப்பிள்ளையான பெண்ணை திருமணம் முடிக்கக்கூடாது என்பது போன்ற பழக்க வழக்கங்கள் பெண்களிடத்திலே உலவுவதை காணலாம். வீட்டிலே நடுப்பக்கத்தில் மாப்பிள்ளையை உட்கார வைக்கக்கூடாது என்பதாக சொல்வார்கள். அது ஒரு தனி அத்தியாயம். அதை நாம் இப்பொழுது தொட விரும்பவில்லை. அதே போன்றே ஆண்களிடத்திலேயும் சில மூட பழக்க வழக்கங்கள் இருக்கின்றன. ஆனாலும் ஓரளவு இப்பொழுது கொஞ்சம் பரவாயில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். சுமார் ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்னால் இருந்த பழக்க வழக்கங்களை விட கொஞ்சம் இஸ்லாத்தை பற்றி பெரியவர்களும் வாலிபர்களும் புதிய தலைப்பட்டிருக்கிறார்கள். கொஞ்சம் மூட பழக்க வழக்கங்கள் குறைந்திருக்கின்றன என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனாலும் கூட முழுமையாக அது ஒழிக்கப்பட்டால்
சிறப்பாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. எத்தனையோ மூடப்பழக்க வழக்கங்களை எடுத்துக்கொள்ளலாம். அதில் ஒன்று நல்ல நாள் பார்ப்பது. நல்ல நாள் பார்ப்பது என்னைக்கு திருமணத்தை வைத்திருக்கிறார்கள் என்று பார்த்தால், சுப முகூர்த்தம் என்று அந்த காலண்டரிலே தினசரி நாட்காட்டிலே போடப்பட்டிருந்தால் தான் அந்த நாளில் தான் இஸ்லாமியர்களும் கல்யாணத்தை வைக்கிறார்கள். விவாகம் செய்வதற்கு இது பொருத்தமான நாளல்ல என்று யாராவது எழுதியிருப்பார்களே, ஆனால் அந்த நாளில் தேடி தேடி பார்த்தாலும் கூட ஒரு இஸ்லாமிய கல்யாணம் இல்லாமல் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் திருமணத்திற்கு நாள் குறிக்கின்ற பொழுதே மண்டபம் கிடைக்கிறதோ இல்லையோ, ஆனால் சுப முகூர்த்தத்தின் நாட்களில் தான் கூட்டங்களும் திருமணங்களும் ஏற்பாடு செய்வதை நாம் பார்க்கிறோம். அதே போன்றே ஆடி மாதம் திருமணம் வைக்கக்கூடாது என்பதில் இஸ்லாமியர்களும் பிடிவாதமாக இருக்கிறார்கள். ஆடியிலே திருமணம் வைத்தால் சித்திரையிலே குழந்தை பிறக்குமாம். அது என்ன தினம்? கட்டாயமாக 10 மாதத்தில் எல்லாரும் குழந்தை பெற்று விடுகிறார்களா? 3 வருஷமாயும் பெக்கல, 7 வருஷமாயும் பெக்கல, எல்லாரும் கரெக்டாக 10 மாதத்தில் பெற்று விடுவதை போன்று ஆடி மாதத்தில் குழந்தை திருமணம் முடித்தால் 10வது மாதம் சித்திரை குழந்தை பெற்றுவிடும். சித்திரை மாதத்தில் பிறந்தால் குழந்தை ஆகாது. அது அந்த குழந்தை குடியை கெடுக்கக்கூடியதாக ஆகிவிடும். எனவே ஆடி மாதத்தில் திருமணம் முடிக்கக்கூடாது என்று அந்த ஆடி மாதத்தை கழிவாக்கி இப்பொழுது அது எல்லா வியாபாரங்களும் அமோகமாக நடக்கின்ற ஒரு காலமாக மாறிவிட்டது. ஆடிக்கழிவு என்ற பெயரிலே பழைய ஸ்டாக்கள் எல்லாம் தீர்ப்பதற்கு ஒரு அற்புதமான வியாபார முகூர்த்தமாக ஆடி மட்டும் ஆகிவிடுகிறது. நாம் சாதாரணமாக சிந்திக்கிறோம், விவசாயம் செய்யும் போது மட்டும் ஆடிப்பட்டம் தேடிவிதை என்று சொல்கிறீர்களே, இது ஒரு விவசாயம் தானே திருமணம் என்பது. எனவே இதுவும் ஆடிப்பட்டத்தில் முடித்தால் என்ன என்று கேட்டால், அது தானியத்திற்கு வேறு நீதி, மனிதனுக்கு வேறு நீதி என்பதாக சொல்லிவிடுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்கள், இதெல்லாம் காலத்தை பழித்தல் என்பது அங்கே இருப்பதை காண முடிகிறது. நம்முடைய ஆண்களிலே சிலர்கள் நகசு பார்ப்பது என்று ஒன்று வைத்திருக்கிறார்கள். நகசு பார்ப்பது, அதாவது சுப முகூர்த்தமா சுப முகூர்த்தம் இல்லையா என்றால், சுப முகூர்த்தம் இல்லை என்பதை அரபியிலே சொல்வதால் நகஸ் என்று ஒரு நாளை குறித்து வைக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று ஒரு மனிதன் சுபஹ் தொழுகிறானோ அன்று அவனுக்கு அல்லாஹ்வுடைய பொறுப்பு வந்து கிடைத்து விடுகிறது. மன் ஸல்லா சுப்ஹ ஃபீ ஜமாஅத்தின் ஃபஹு ஃபீ திம்மத்தில்லாஹ், யார் சுபஹ் தொழுகை தொழுகிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய பொறுப்பிலே இருந்து விடுகிறார்கள். சமரத் இப்னு ஜுந்துப் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ் இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சுபஹ் தொழுது விட்டால் அது நல்ல காலம், அல்லாஹ்வுடைய பொறுப்பிலே அமைந்து விடுகிறான். அன்று அந்த மனிதனுக்கு யாரும் தீங்கு செய்யாதீர்கள், தீங்கு செய்தால் அல்லாஹ் உங்களை பழி வாங்கிடுவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து ஹதீஸிலே சொல்லி இருப்பதை நாம் காணுகிறோம். ஆக என்னைக்கு சுபஹ் தொழுகிறானோ அன்றுதான் நல்ல நாள், என்று சுபஹ் தொழுகவில்லையோ அன்னைக்குத்தான் அவனுக்கு ராகாலம். இதை யாரும் கடைபிடிப்பதாக இல்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, நல்ல நேரம் பார்க்க கூடாது என்பது இஸ்லாத்தில் கிடையாது. நல்ல நேரம் பார்க்க கூடாது என்பது இஸ்லாத்திலே கிடையாது. நல்ல நேரம் பார்க்கலாம், ஆனால் தீய நேரத்தை வைத்துக் கொண்டு காரியத்தை நடத்த மாட்டேன் என்று சொல்வதுதான் தடை செய்யப்பட்டதாக அமைந்திருக்கிறது. நல்ல நேரங்கள் இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டதுதான். கண்ணியத்திற்குரியவர்களே, நல்ல நேரம் என்றால் அது குர்ஆன் அல்லது ஹதீஸில் சொல்லப்பட்ட நல்ல நேரமாக இருக்க வேண்டும். யாரோ ஒருவன் காதில் பூச்சுத்தியவன் நல்ல நேரம் என்று சொல்கிறானே, ஹதீஸ் ஷரீஃபிலேயோ அல்லது குர்ஆனிலேயோ நமக்கு நல்ல நேரம் என்று தரப்பட்டது என்றால் அந்த மாதிரி நேரங்களை நாம் தாராளமாக பார்க்கலாம், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. உதாரணமாக வெள்ளிக்கிழமை ஜும்மாவிற்கு பிறகு வியாபாரம் செய்வதற்கு, வியாபாரத்தை துவங்குவதற்கு ஒரு அற்புதமான நாள். ஞாயிற்றுக்கிழமை கட்டடம் கட்டுவதற்கு ஒரு சிறப்பான நாள், கட்டடம் கட்டுவதை துவங்குவதற்கு ஒரு சிறப்பான நாள். திங்கட்கிழமை பிரயாணம் செய்வதற்கு ஒரு சிறப்பான நாள். புதன்கிழமை கல்வி துவங்குவதற்கு சிறப்பான நாள். வியாழக்கிழமை திருமணம் வைப்பதற்கு சிறப்பான நாள் என்றெல்லாம் நல்ல நேரங்கள் நமக்கு ஷரியத்தில் ஆங்காங்கே சுட்டிக்காட்டப்பட்ட சமிக்கையின் மூலமாக அறியப்பட்ட நல்ல நேரங்கள் எடுத்துக்கொள்வதற்கு நமக்கு அனுமதி இருக்கிறது. ஆனால் அதே நேரத்திலே தீய நேரம் என்று சொல்லி காரியத்தை அந்த தீய நேரத்தை நாம் செய்யக்கூடாது என்று நினைப்பதுதான் அது சரியான ஒன்று அல்ல. கண்ணியத்திற்குரியவர்களே, இதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விற்கிறார்கள், புகாரியிலே வந்திருக்கிறது.
யசுப்பு பனு ஆதம் அத்தஹர், மனிதன் காலத்தை திட்டுகிறான். வானத்தஹர், நானே காலமாக இருக்கிறேன். பியதில் லைல் வன்னஹார், இரவுகள் என் கையிலே இருக்கிறது. அல்லாஹ் சொல்லுகிறான். காலத்தை திட்டுகிறான். காலத்தை திட்டினா என்ன? அல்லாஹ் கோவம் வருது. காலத்தை திட்டினா என்ன? ஆனா அல்லாஹ் சொல்றான் காலத்தை திட்டினா என்ன திட்டினா மாதிரிங்கிறான். காலத்துக்கு அல்லாஹ் அவ்வளவு வக்காலத்து வாங்கி பேசுறான். காலத்தை திட்டினா என்னைக்கு திட்டுற மாதிரி, என் கையில் இரவுகள் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் வக்காலத்து வாங்கி சொல்கிறான். ஏன் காலத்தை திட்டினா இவனுக்கு என்ன கோபம் வருது என்று நாம் ஆய்வு செய்கிற பொழுது அங்கே ஒரு அற்புதமான விளக்கத்தை ஹதீஸ் கலை வல்லுநர்கள் நமக்கு தருகிறார்கள். ஒரு கெட்ட காலம் என்றால் அந்த காலத்திலே நீ ஒரு காரியத்தை துவங்கினால் அல்லாஹ்வால் அது நல்ல செய்ய முடியுமா? முடியாதா? கெட்ட காலத்தில் துவங்கினாய், நகசிலேயோ அல்லது அபமுகூர்த்தமான நாட்களிலேயோ அல்லது ராகு காலத்திலேயோ நீ ஒரு காரியத்தை துவங்கிய நேரத்தில் அதிலே அல்லாஹ்வால் நல்ல செய்ய முடியுமா? செய்ய முடியாதா? நல்ல செய்ய முடிஞ்சால் காலத்தை சொல்லி பயனில்லை. நல்ல செய்ய முடியாது என்றால் அல்லாஹ்வை நீ திட்டுகிறாய். கெட்ட காலத்தில் துவங்கினால் யார் வந்தாலும் நடக்காது, அந்த அல்லாஹ்வே வந்தால் நடக்காது என்று நீ நம்புகிறாய். அதன் காரணத்தினால் கெட்ட காலத்தை நீ தள்ளுபடி செய்கிறாய். மற்ற தெய்வங்கள் கையாலாகாத தெய்வங்கள், அதை பற்றி பேச்சு இல்லை. நாம் பிடித்திருப்பது புளியங்கொப்பான அல்லாஹ்வை பிடித்திருக்கிறோம். அல்லாஹ்விற்கு எல்லா நேரத்திலும் நல்ல செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. நல்ல நேரத்திலும் செய்ய முடியும், கெட்ட நேரத்திலும் அவனால் செய்ய முடியும். கெட்ட நேரத்தில் அவனால் செய்ய முடியும் என்று இருக்கிற பொழுது கெட்ட நேரத்தில் அந்த காரியத்தை நீ நிறுத்திக் கொள்கிறாய் என்றால் அல்லாஹ்வினாலும் செய்ய முடியாது என்று நீ தப்பாக அல்லாஹ்வை இடைபடுகிறாய். எனவே அல்லாஹ் கோபிக்கிறான் என்பதாக ஹதீஸ் ஷரீஃபுக்கு அற்புதமான விளக்கத்தை சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ் மீது நம்பிக்கை இருக்குமானால் எந்த காலத்திலும் எதுவும் அல்லாஹ் நிகழ்த்த முடியும். அவன் மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவன். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். நல்லதை செய்வதற்கு ஆற்றலும் தீயதை விளக்குவதற்கு ஆற்றலும் அல்லாஹ்வை கொண்டேவரை இல்லை என்று ஒரு மனிதன் நம்புவானேயானால் எந்த காலத்தையும் அவனால் ஒதுக்க மாட்டான். தீய காலத்திலே நான் நடப்பேன், அல்லாஹ் சக்தி இருந்தால் எனக்கு நல்ல செய்யட்டும் என்பதாக அவன் நம்பிக்கை வைத்து அவன் செய்வானேயானால் அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். ஆனால் தீய காலத்தை வைத்து அவன் அப்படியே ஒதுக்குகிறான் என்றால் நிச்சயமாக அவன் அல்லாஹ்வை நம்பவில்லை, அல்லாஹ்வுடைய சக்தியை குறைத்து மதிப்பிடுகிறான். எனவே அல்லாஹ் குறப்படுகிறான். அனத்தஹர், நான் தான் காலம். காலத்தை திட்டினால் என்னைத்தான் திட்டுகிறாய். என்னால் கையால் ஆகாதவன் நான் என்னால் செய்ய முடியாது என்று திட்டுகிறாய். பியதில் லைல் வன்னஹார், இரவுகள் என் கையிலே இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இங்கே துஆவிலே அற்புதமாக நாம் பல கேட்கிறோம். நம்முடைய இல்யாஸ் மௌலானா அவர்கள் அல்லாஹ் ஜஅல்னா பில் ஈமானி காமிலின் என்ற தொடரிலே ஒரு அற்புதமான துஆவை செய்கிறார்கள். நம்முடைய இஸ்லாத்தினுடைய கொள்கையினுடைய ஒட்டுமொத்தமான ஒரு எதிர்பார்ப்பாக அந்த துஆ அமைந்திருக்கிறது. அதிலே வருகின்ற ஒரு வரி, வலில் கலாயிராதீன், கலா கதிரை கொண்டு பொருத்தம் உள்ளவனாக என்னை ஆக்கு. நீ ஒரு விதி விதித்திருக்கிறாய், அந்த விதியை அது நல்லதோ கெட்டதோ நான் ஏற்றுக்கொள்வேன். நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் நான் ஏற்றுக்கொள்வேன் என்ற நம்பிக்கை அங்கே நமக்கு சொல்லித் தரப்படுகிறது. யா அல்லாஹ், கலா கதரை நான் பொருந்திக் கொள்ளக்கூடியவனாக திருப்திப்படுவனாக ஆக்கு என்று நாம் துஆ செய்வதை நாம் ஒவ்வொரு நாளும் வழக்கமாக கொண்டிருக்கிறோம். கலா கதரை பொருந்திக் கொள்ளுதல் என்றால் என்ன? அல்லாஹ் எதை செய்தாலும் நாம் ஏற்றுக்கொள்வது. ஆனால் மனிதனுடைய பழக்கம் என்ன தெரியுமா? என் டைமே சரியில்லைங்க, என் டைமே சரியில்லை, என் நேரமே சரியில்லை, எங்க போனாலும் தோல்வியாத்தான் இருக்குது, என் நேரமே சரியில்லை. நேரமே சரியில்லை என்று நேரத்தை திட்டக்கூடியவர்களை நாம் அன்றாடம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நல்லதே நடக்கும் என்று எதிர்பார்க்க முடியுமா? நல்லதே நடக்கும் என்று எதிர்பார்ப்பது ஆரோக்கியமான சிந்தனையாக இருக்கலாம், ஆனால் அது நடைமுறைக்கு சாத்தியமானது அல்ல. எதுவும் நடக்கலாம், எதற்கும் தயாராக இருக்கணும் என்பதுதான் யதார்த்தமான அணுகுமுறை. எதுவும் நடக்கலாம், எதற்கும் தயாராக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் யுத்தகலத்திலே இருக்கிறார்கள். 70 பேர் கைதியாக மாற்றப்பட்டார்கள். துர்முதியிலே இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிப்பதாக 70 பேர் கைதியாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். இந்த 70 பேர்களை என்ன செய்வது என்று ஒரு பிரச்சனை. சஹாபாக்களிடத்தில் ஆலோசனை கேட்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடைசியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி தீர்ப்பு செய்ய முடிவு பண்ணுகிறார்கள். ஆளுக்கு கொஞ்சம் ஈட்டு தொகையை கொடுத்து விட்டு விடுதலை பெற்று விடுங்கள் என்று முடிவு செய்ய எண்ணுகிறார்கள். அந்த நேரத்தில் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார். கொஞ்சம் ஆளுக்கு 4000 திர்ஹங்கள் கொடுத்து விட்டு எல்லாரும் விடுதலை பெற்று சென்று விடுங்கள் என்று பெருமானார் முடிவு இருக்கிறது. அந்த நேரத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார். வந்து, முஹம்மதே, நீங்கள் எப்படி முடிவெடுக்கப் போகிறீர்கள்? அத்தனை கைதிகளையும் வெட்டி இவர்கள் ஏற்கனவே செய்த பாவங்களுக்கு பிராயச்சித்தம் தேடிக்கொள்ளப் போகிறீர்களா, அல்லது எல்லாத்தையும் விடுதலை செய்ய போகிறீர்களா? என்ன முடிவு எடுக்கப் போகிறீர்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள்,
பணம் பெற்றுக்கொண்டு விடுதலை அளிக்கலாம் என்று நான் முடிவெடுக்கிறேன் என்று சொன்னார்கள். அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அப்படியானால் பணம் கொடுத்து எல்லாரையும் விடுவதாக இருந்தால் இங்கே கொலை செய்யப்பட்டவர், இங்கு கைது செய்யப்பட்டவர்களுக்கு எண்ணிக்கை அளவுக்கு உங்கள் நபர்கள் அடுத்த யுத்தத்திலே கொல்லப்படுவார்கள். இங்கே எத்தனை பேர்கள் கைது செய்யப்பட்டார்களோ அதே எண்ணிக்கை அளவிற்கு அடுத்த யுத்தத்திலே கொலை செய்யப்படுவார்கள், நீங்கள் பணத்தை வாங்கிக் கொண்டு விடுதலை செய்தார். ஆனால் இவர்களை வெட்டி விட்டால் அந்த தண்டனை கிடையாது. என்ன செய்கிறீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்பொழுது 70 கைதிகள், இவர்களை நீங்கள் மன்னித்து விட்டால் அடுத்த யுத்தத்தில் நீங்கள் 70 பேர்களை இழக்க வேண்டியது இருக்கும். தண்டனை கொடுத்து விட்டால் ஒன்றும் இருக்காது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் அல்லவா, அவர்கள் என்ன சொன்னார்கள், எங்களுக்கு இழப்பு ஏற்பட்டாலும் சரிதான், நான் இவர்களை மன்னிக்கிறேன் என்று சொன்னார். எங்களுக்கு இழப்பு ஏற்பட்டாலும் சரிதான், நான் இவர்களை மன்னிக்கிறேன் என்று சொன்னார்கள் என்ற செய்தி துருமுதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, அதை போன்று அதேதான் அல்லாஹ்வுடைய ஒரு முடிவாக இருந்தது. அடுத்த வருடமே உஹது யுத்தகளம் கிளம்புகிறது. உஹது யுத்தகளம் கிளம்புகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் அந்த யுத்தம் வந்த பொழுது சஹாபாக்களிடத்திலே சொல்கிறார்கள், நண்பர்களே, ராத்திரி ஒரு கனவு கண்டேன், அதுல மாடு குர்பானி கொடுப்பதை போன்று கனவு கண்டேன். அதனால் நம்முடைய நண்பர்கள் பலருக்கு இழப்பு ஏற்படும் என்று எனக்கு தெரிகிறது. அதனால் நாம் யுத்தத்திற்கு கிளம்ப வேண்டாம், என்ன ஆனாலும் பரவாயில்லை, ஊரில் இருந்தே சமாளிப்போம் என்று பெருமானார் சொல்கிறார். குர்பானி கொடுப்பதை போன்று, மாடு குர்பானி கொடுப்பதை போன்று கனவு கண்டேன். எனவே என்ன ஆகுமோ தெரியவில்லை, நம்முடைய நண்பர்களுக்கு ஏதோ ஆக போகிறது, அதனால் செல்ல வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள். இங்கேயே வரட்டும், வந்து பார்க்கட்டும், நாம் இங்கிருந்தே ஊரில் இருந்து கொண்டே அவர்களை எதிர்கொள்வோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் யுத்தத்தின் தெனவெடுத்த அந்த அன்சாரிகள் முஹாஜிர்கள் எல்லாம், இல்லை யா ரசூலல்லாஹ், அப்படியெல்லாம் நாம் கோழையாக வீட்டி இருக்கக்கூடாது, அவர்களை எதிர்கொண்டு தாக்க வேண்டும், நமக்கு என்ன தைரியம் இல்லையா, புஜபலம் இல்லையா, போட்டு பார்த்திட வேண்டும் என்று எல்லோரும் ஊக்கமாக இருக்கிறார்கள். ஊக்கமாக இருந்தவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்பட்டு சென்றார்கள். முன்பே உணர்ந்து விட்டார்கள், கனவின் மூலமாக அறிவிக்கப்பட்டு விட்டது என்றாலும் அந்த இழப்பை தடுக்க முடியவில்லை. 70 பேர்கள் ஷஹீதாகி விட்டார்கள் உஹது களத்திலே என்பதை வரலாற்றிலே பார்க்கிறோம். போன வருடமே சொல்லப்பட்ட, நீங்கள் இந்த 70 பேர்களை மன்னித்தால் 70 பேர்கள் உங்கள் நபர்களில் இழக்க வேண்டியது இருக்கும் என்று சொன்ன அந்த தீர்ப்பை அல்லாஹு தஆலா உஹதிலே காட்டிவிட்டான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நண்பர்கள் 70 பேர்களை உஹது களத்திலே இழந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களை, இழப்பு என்பது சாதாரணமாக ஏற்படக்கூடிய ஒன்றுதான், கஷ்டம் என்பது ஏற்படக்கூடிய ஒன்றுதான். அதற்கு காலத்தை குறை சொல்லி என்ன செய்ய? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை விட உத்தமமானவர்கள் உலகத்தில் யாரும் இருக்கிறார்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை விட உத்தமமானவர்கள் யாரும் இருக்கிறார்களா? ஆனால் அவர்களையே அல்லாஹ் தஆலா ஒரு 13 வருஷம் போட்டு பார்த்துட்டான் அல்லவா? மக்காவுடைய 13 வருஷம் போட்டு பார்த்துட்டான் அல்லாஹ். அவர்களை விட உத்தமமானவர் யாரும் இல்லை. அப்ப அவர்களையே அல்லாஹ் போட்டு பார்க்கிற பொழுது நம்மளையும் போட்டு பார்க்க மாட்டான் என்பதாக நாம் நினைக்கிறோமா என்றால் நினைப்பதில்லை. டைம் சரியில்லை, காலம் சரியில்லை என்பதாக காலத்தை நாம் ஏசுகிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, கலாக்கதிரை நாம் திருப்திப்படக்கூடியவர்கள் ஆக வேண்டும். ஆனால் அதுதான் நடக்க போகிறது. என்னதான் தலைகீழாக நின்றாலும் சரி, கலாக்கதிர் தான் வெற்றியாக போகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தத்திற்கு கிளம்பாம் நாம் இருக்கலாம் என்று சொன்னாலும் கூட கலாக்கதிர் தான் அங்கே மிஞ்சி நின்ற அந்த வரலாற்று உண்மையை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அன்பான பெருமக்களே, மனிதர்களிடத்திலே டைம் சரியில்லை. இங்கிருந்து பஸ்ஸுக்கு செல்வார்கள், பஸ் உடனே கிடைக்கல. எப்பொழுதும் இவருடைய ராசி, நம்ம ஒரு பக்கம் போனா எதிர் சைடுல தான் 3 பஸ் வரும். நம்ம ஒரு பஸ் போனோம்னு சொன்னா எதிர் சைடுல 3 பஸ் போய்கிட்டு இருக்கோம், நம்ம சைடுக்கு ஒரு பஸ் கூட வராது. எனக்கு நேரம் சரியில்லை, புறப்பட்ட நேரம் சரியில்லை, புறப்பட்ட நேரம் சரியில்லை என்று நேரத்தை திட்டுவார்கள். காரிலே ஒரு ஊருக்கு போகலாம் என்று புறப்படுவார்கள். போய்கிட்டே இருக்கும்போது இடையில கேட்டு வந்து அடைச்சிட்டான். கேட்டு அடைச்சிருப்பான். யதார்த்தமாக நான் புறப்பட்ட நேரமே சரியில்லை சொல்கிறோமா இல்லையா? கட்டி பாருங்கள். இது மூட பழக்க வழக்கம் தான். புறப்பட்ட நேரமே சரியில்லை என்பது கேட்டடைத்ததற்காண்டி சொல்கிற ஒரு செய்தி. ஏன் அவ்வளவு பெருசு ஒண்ணு தேவையில்லை. சாதாரணமாக நம்ம வீட்டுல குளிச்சுக்கிட்டு இருக்கிறோம், ஒரு டவல் வச்ச இடத்துல இல்ல, டவல் வச்ச இடத்துல இல்ல, நான் டவலை வச்ச அந்த இடத்துல இல்ல, எனக்கு நேரமே சரியில்லை, காலையில இருந்தே எல்லாம் விளங்காமத்தான் நடக்கும். நேரமே சரியில்லை என்று சொல்லுகிற பொழுது அல்லாஹ் கோபப்படுகிறான் என்பதை நாம் நினைப்பதில்லை. மற்ற எண்ணத்தை வேண்டாலும் திட்டிச்சோங்க,
மத்த என்ன வேணாலும் திட்டிக்கங்க, காலத்தை மட்டும் திட்டாதீங்க. திட்டினா அது என்ன திட்டின மாதிரி என்றெல்லாம் சொல்லி இருப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தி இருக்கிறோம். ஆனால் நாம் எதற்கெடுத்தாலும் காலத்தை திட்டுவது என்ன மனிதர்களுடைய நினைப்புனா எல்லாம் நமக்கு கரெக்டா இருக்கணும். ஏன்னா இவர்கள் பெரிய அரசர் கொற்ற கொடையில இந்த உலகமே நடந்து கொண்டிருக்கிறது அல்லவா. டபல் வச்ச இடத்துல இருக்கணும், இவங்க போனா உடனே கேட் திறந்து இருக்கணும், இவங்க போனா உடனே கரெக்டா அந்த இடத்துல பஸ் வந்துடணும். ஏன்னா இவங்களுடைய இயக்கத்துல தான் உலகமே நடந்து கொண்டிருக்கிறது. என்னமோ பராக் பராக் பரா மகாராஜா வருகிறார், பராக் பராக் எல்லாம் கரெக்டா ரைட்டா எல்லாம் கேட்டு திறந்து வைங்க, பஸ் வருகிறது என்று தயாராக இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். நான் மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்கிறோமா? இந்த உலகம் என்ற ஒரு பெரிய இயக்கத்தில் ஒரு புள்ளி, உலகம் என்ற பெரிய இயக்கத்தில் ஒரு புள்ளி. இந்த உலகத்தில் பல செய்திகளை அல்லாஹ் கவனத்தில் அவன் ஆட்சியுமை நடத்தி கொண்டிருக்கிறான். நமக்கு மட்டும் சாதகமாக இருக்க வேண்டுமையானால் அது சாதாரணமாக சிந்திப்பதற்கு நல்லாக இருக்கலாம், அது நடைமுறை சாத்தியத்திற்கு ஒதுவானது ஒன்றாக நடைமுறை சாத்தியத்திற்கு ஒவ்வக்கூடியது அல்ல. கணியத்திற்குரியவர்களை ஒரு உதாரணம் சொன்னால் புரிந்து கொள்வீர்கள். பள்ளிவாசல்ல புற பார்த்தாச்சா இல்லையா, பெருனா பற பள்ளிவாசல்ல பெருனா பற பார்த்தாச்சா இல்லையான்னு எல்லாம் குழப்பிட்டு உட்கார்ந்துருக்காங்க. அங்கிருந்து ஒருத்தர் வந்தார், பெருனா பார்த்தாச்சு புற பார்த்தாச்சு புற பார்த்தாச்சுன்னு சொன்னார். இன்னொருத்தர் வந்து இல்ல பார்க்கவே இல்லைங்கிறார். என்னப்பா ரெண்டு பேரும் ரெண்டு சேர்த்துறாங்க, நீ யாரு? புற பார்த்தாச்சு என்று சொல்றாரு, நீ யாரு? நான் ஆடுலாம் வாங்கி வச்சுட்டாங்க, அறுக்கிறதுக்கு தயாரா இருக்குது என்று அவர் சொல்கிறார். கசாப் கடைக்காரர், கறி விற்கணும், எல்லாம் தயாரா இருக்குது, அதனால புற பார்த்தாச்சு. இவர் நீ ஏப்பா புற பார்க்கல என்று சொல்ற என்று கேட்டா, ஒண்ணுமில்ல டெய்லருங்க, கொஞ்சம் சட்டை அடிக்க வேண்டியது இருக்குது, நாளைக்கு பெருநாளாக இருந்தா நல்லா இருக்கும், புற பார்க்கல என்று சொல்றார். ஆக ஒரு மனிதனுடைய எதிர்பார்ப்பு ஒன்று. ஒருத்தன் மழை வேணுமா, விவசாயி காயுது மழை வேணுமா, ஒருத்தன் கட்டடத்திற்கு மேல கூரை போட்டுக்கிட்டு இருப்பான், தளம் போட்டு கப்பி போட்டுக்கிட்டு இருப்பான், இன்னைக்கு மழை இல்லாம இருந்தா எனக்கு இல்லட சிமெண்ட்லாம் கரைஞ்சு போமேமா. இப்ப ரெண்டு பேரும் அல்லாட்ட குரல் கொடுறாங்க, அல்லா மழை பெய்யணும்னு ஒருத்தன் சொல்றான், மழை பெய்ய வேண்டாம் சொல்றான். அவன் நீதிமான், அவன் எதை செய்ய வேண்டும் என்று அவனுக்கு தெரியும், அவன் அதை நடத்துவான். எனவே நாம் நினைப்பதெல்லாம் நடக்க வேண்டும் என்றால் நாம் ஒருத்தரா இருக்கிற இந்த உலகத்துல எண்ணி பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலகம் என்ற ஒரு பெரிய பிரபஞ்சத்திலே நாம் ஒரு புள்ளி, இந்த உலகம் என்ற பெரிய இயக்கத்திலே நாம் ஒரு புள்ளி. அது நமக்கு சாதகமாகவும் இருக்கலாம், அதற்கு பாதகமாகவும் இருக்கலாம். அதற்கெல்லாம் நாம் சகதியான முறையிலே அந்த எது வந்தாலும் நாம் சகித்துக் கொள்ள வேண்டும் என்ற முறையில் வாழ்வதுதான் அறிவுடைமை. அதைத்தான் கலா கதிரை கொண்டு நம்புதல் என்ற சரியான தீர்ப்பை இஸ்லாம் நமக்கு தந்திருக்கிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அதே போன்றே இரண்டாவது எடுத்துக்கொண்டோமையானால் மூடப்பழக்க வழக்கங்கள் சகுனம் பார்ப்பது. சகனம் பார்க்கிறது, புறப்படும் போது பூனை வந்தா தடையாகுது என்று நினைக்கிறோமே, அதெல்லாம் நம்ம செய்ய மாட்டோம். ஆனா என்னைக்காவது ஒரு கல்யாணம் பொண்ணு பார்க்கறதுக்கான புறப்படுறோன்னு வைங்க, நம்மளே தான் நம்ம பூனை பந்தாவெல்லாம் கடைக்கு போகும்போது தடையா நினைக்க மாட்டோம். ஆனா பொண்ணு பார்க்கறதுக்காண்டி பந்தாவா கிளம்புறோம். அந்த நேரத்தில் ஒரு பூனை வந்து வச்சோம்னா நம்மையும் அறியாம ஆஹா காரியம் கட்டுச்சேன். நம்ம நல்ல மனுஷன் தான், மற்ற நேரத்தில் நினைக்க மாட்டோம். முக்கியமா ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான ஒருத்தன் பேச்சுக்கு போய்கிட்டு இருக்கான், புறப்பட நேரத்தில் விவகாரமான ஒருத்தன் இடையில வந்துட்டான். இந்த மூதேவியாக வந்து சேருது நினைக்கிறோமா இல்லையா? இந்த மூதேவியா வந்து சேருது, சகனம் சரியில்லையே, நாம் தொழில் பேசுறதுக்கான புறப்பட்டு. ஆக ஏதாவது ஒரு முக்கியமான பங்கன் ஏற்படுகிற நேரத்திலே நாம் அங்கே பார்க்கிறோம். அந்த நேரத்தில் நமக்கு உண்மையிலேயே அந்த மூடப்பழக்கம் வந்து விடுகிறது. சகுனம் பார்ப்பது என்பது இஸ்லாத்தில் அறவே கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ் புகாரி முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. லா அத்வா, தொற்றுநோய் என்பது கிடையாது. வலா தீரத்த, துச்சகுனம் என்பது கிடையாது. ஆனால் வயோஜிபினில் ஃபால், நல்ல குறியை நான் விரும்புகிறேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள். துக்குறி கிடையாது, நல்ல குறியை விரும்புகிறேன். சஹாபாக்கள் கேட்டார்கள், வமல் ஃபால், நல்ல குறி என்றால் என்ன யார சொல்லலாம்? கால கலிமத்தும் தையிபா, நல்ல வார்த்தை என்றார். நல்ல வார்த்தை. புறப்பட்டு ஏதோ ஒரு காரியத்திற்காக வேண்டி புறப்பட போறோம், வெளியில வரும் பொழுது யாரோ ஒருவர் தன்னுடைய மகனை கூப்பிடு, யா ரபா, ஓ லாபமே, அவன் பேரு ரபாஹ், சொல்றா யா ரபா, யா ஃபலா, யா பரக்கத், பரக்கத்தே என்று சொல்லுகிறார்கள். யாரோ யாரையை கூப்பிடுறாங்க. ஆனால் வெளியில் வரும் பொழுது பரக்கத்தே என்ற வார்த்தை கேட்கும் பொழுது நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், நற்குறி பார்க்கலாம், துர்க்குறி தான் பார்க்கக்கூடாது. துர்க்குறியின் மூலமாக காரியத்தை தடை செய்வது கூடாது, ஆனால் நற்குறியை கொண்டு மகிழ்ச்சி அடையலாம்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஊருக்கு போனார்கள் என்றால் அந்த ஊரிலே பாங்கு சத்தம் கேட்டா பெருமானார் ரொம்ப சந்தோஷம் அடைவார், ரொம்ப சந்தோஷம் அடைந்தார்கள், பரக்கத்தான ஊராக இருக்கிறது என்று. அப்படி பாங்கு சத்தம் கேட்பது, நாம புறப்படுற நேரத்தில் ஒரு நிறைமாத கர்ப்பிணி ஒன்று செல்கிறார், நிறைவான காரியம் என்று சந்தோஷப்படுவது, நாம் புறப்பட நேரத்தில் ஒருத்தர் நிறகுடம் நிறைய தண்ணீரை கொண்டு செல்கிறார், அதை பார்த்து சந்தோஷப்படுவதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இருக்கிறது. ஆனால் துட்குறி என்று சொல்லி ஒதுங்குவதற்கு அனுமதி இல்லை. அதைத்தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். நல்ல காலம் இஸ்லாத்தில் இருக்கிறது, தீய காலம் என்பதுதான் கிடையாது. தீய காலத்தை கொண்டு தடை என்பது கிடையாது. நல்ல காலம் என்பது இருக்கத்தான் செய்கிறது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை போன்றுதான் நற்குறியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே வந்திருக்கிறது. லா அதுவா வலா தீரத, தொற்றுநோய் என்பதும் கிடையாது, துர்க்குறியும் கிடையாது. வயின்கான ஷூமு ஃபி ஷையின் ஃபஃபித்தாரி வல் மரதி வல் ஃபரசி. அப்படி துர்க்குறி இருக்குமானால் மூன்றிலே இருக்க வேண்டும். இல்ல இருக்குமானால் இந்த மூணுல இருக்கணும். யாருக்கு நான் சஜிதா செய்ய விரும்பல, யாருக்கும் சஜிதா செய்ய அனுமதிக்கல, அப்படி அனுமதிச்சா புருஷனுக்கு மனைவி சஜிதா செய்ய அனுமதிப்பேன். அப்படி என்ன அர்த்தம்? அனுமதிக்கலன்னு அர்த்தம். அனுமதிக்கவில்லை, அனுமதித்தால் மனைவியை கணவனுக்கு சஜிதா செய்ய அனுமதிப்பேன் அர்த்தம். அதே மாதிரி தான் இங்க துர்க்குறி என்பது கிடையாது. அப்படி இருந்தால் வீடு, மனைவி, வாகனம் மூன்றில் இருக்க வேண்டும். இல்லை என்பது பெருமானாரங்களுடைய இந்த வார்த்தையிலிருந்தே நமக்கு தெரிகிறது. இல்லை, ஆனால் இருந்தா மூணுல தான் இருக்கணும். ஏன்னா வீடுல துர்க்குறி இருக்கும். ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரன் சண்டைக்காரனா வந்து மாட்டிக்கிட்டான்டா, அந்த வீட்டுல இருக்கிறது ஒண்ணுதான், நரகத்தில் இருக்கிறது ஒண்ணுதான். பக்கத்து வீட்டுக்காரன் எதுக்கு எடுத்தாலும் சண்டைக்காரன். ஒரு சின்ன இலை விழுந்து அவன் பக்கத்தில் அவன் வீட்டுல விழுந்துடக்கூடாது. நம்ம வீட்டு கோழி போய் அங்க போய் முட்டை விட்டுறக்கூடாது, தீனி தின்றக்கூடாது. எதுக்கு எடுத்தாலும் சண்டை கோழியாக இருந்தான்னு சொன்னா அந்த வீடு உண்மையிலே பரக்கத்தில்லாத வீடாக இருக்கும். அப்ப அது துர்க்குறி தான் வீடுல. அதே போன்று மனைவியிட திருக்குறு குணம் ஒத்தவளாக இல்லையானால் எதற்கெடுத்தாலும் பிரச்சனை பண்ணக்கூடிய ஒரு பெண்ணு மாட்டிட்டானா அவன் வாழ்க்கை நரகம்தான். மூன்றாவதாக வாகனம் போய்கிட்டே இருக்கும்போது நடுக்காட்டுல தள்ள வேண்டி வந்துடும். என்ன ரிப்பேர் வேண்டாலும் கார்ல இருக்கலாங்க, என்ன ரிப்பேர் வேண்டாலும் கார் எடுக்கலாம். ஆனா அது இடையில கார் ஆஃப் ஆயிரி தள்ளி விடக்கூடிய நிலையில இருக்கக்கூடாது. ஏன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல தள்ளி விட வச்சிரும், கடைசியில தள்ளி விடுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க, நம்ம தான் முதலாளி இறங்கித்தான் அதை தள்ளி விடும். செல்ஃப் எடுக்காத கார் இருந்துச்சுன்னா அது ரொம்ப பெரிய ஆபத்து. அதே மாதிரி தான் அப்ப வாகனம் என்பது இடையில படுத்துக்கூடிய வாகனமாக இருக்குமே. குதிரை, சண்டி குதிரை இடையில படுத்துக்கிறோம், மாடு, சண்டி மாடு இடையில படுத்துக்கிறோம். எனவே வாகனமும் துர்க்குறி இருக்கிறது, இடையிலே படுத்துக் கொள்ளக்கூடியதாக இருந்தால். மனைவியும் துர்க்குறி இருக்கிறது, கெட்ட குணம் உள்ளவளாக இருந்தால், கொத்தி புடுங்கிறவளாக இருந்தால் அவனுக்கு அது துர்க்குறிதான். அதே போன்றே பக்கத்து வீட்டுக்காரர்களும் சண்டை கோழிகளாக இருப்பார்களே, ஆனால் அது துர்க்குறி. எனவே துர்க்குறி என்பது எதிலையும் கிடையாது. அப்படி இருந்தால் இந்த மூடில் தான் இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். ஹஜ்ரத் உர்வத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிற ஒரு ஹதீஸ் அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே நாங்கள் துர்க்குறியை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், துர்க்குறி ஒரு முஸ்லிமை, துர்ச்சகனம் ஒரு முஸ்லிமை எந்த வேலையிலிருந்தும் தடுத்து விடக்கூடாது. துர்க்குறி வந்தது என்று திரும்பி போகக்கூடாது, உடனே காரியம் மாற்ற வேண்டும். அப்படி உங்களுக்கு சங்கடமாக இருந்தால், சங்கடம் அளிக்கக்கூடியதாக உங்களுடைய மனம் விரும்பினால், அல்லாஹும்ம லா யஅதி பில் ஹஸனாத்தி இல்லா அன்த வலா யத்ஃபஉ ஸய்யியாத்தி இல்லா அன்த வலா ஹவுல வலா குவத இல்லா பிக்க என்று சொல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யா அல்லாஹ், நன்மையை கொண்டு வருபவன் நீதான், தீமையை தட்டுபவனும் நீதான். நன்மையை செய்கின்ற ஆற்றலோ தீமையை விட்டு விலகிறது ஆற்றலோ உன்னை கொண்டே தவிர இல்லை என்பதாக நீங்கள் சொல்லிவிடுங்கள், அந்த தீமை அல்லாஹ் அகற்றிவிடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். புறப்படுறோம், அந்த நேரத்தில் விவகாரமான ஒரு ஆள் வந்துட்டாரு, நமக்கு சங்கடமா இருக்குது. சங்கடமா இருந்தா ஒண்ணு கவலைப்பட வேண்டிய தேவையில்லை, தொடர்ந்து அல்லாஹ்விடத்தை துஆ செய்து விட்டு போயிடணும். துஆ அரபில தெரியலனாலும் ஒண்ணும் இல்லை, சாதாரண விஷயம் தான். யாரெல்லாம் நன்மையை நீதம் செய்யற, தீயதை நீதம் தட்டுற, இந்த இடத்துல நல்லதாக ஆக்கி கொடு என்று சொல்லி விட்டு போய்கொண்டே இருக்க வேண்டியது. அதுவும் தெரியல, லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அதீம் சொல்லிக்கொண்டே போய்கொண்டிருக்க வேண்டியதுதான். அதற்காக வேண்டி காரியத்தை விட்டும் தடையாக ஆகிவிடக் கூடாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைவு காட்டுகிறார்கள். எனவே காலத்தை திட்டுதல் என்பது ஒரு மூடப்பழக்கம், சகனம் பார்ப்பது என்பது மூடப்பழக்கம். சிலர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது, காலையில எழுந்திருச்ச உடனே எவன் முகத்துல முழிக்கிறோமோ அத மாதிரி தான் காரியம் நடக்கும். இன்னைக்கு உன் முகத்துல முழிச்சிட்டு போயிட்டேன், சிதேவி போன இடம் பூரா தடதான் என்று சொல்வதை காணுகிறோம். அப்ப காலையில எழுந்திருக்கிற முகம் நல்ல முகமா இருக்கணும் என்பதாக சிலர் நினைத்துக் கொண்டிருப்பார்கள். ஒரு சிலர்கள் காலையில் எழுந்திருச்சோன்னு எங்க அம்மா வங்க என்பார்கள்.
ஏன்னா முழிச்சோன்னா அம்மாட்ட முகத்துல தான் முழிச்சிட்டு போகணும்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க. சிலர்கள் தன்னுடைய மனைவிய எங்க அம்மா வாங்க மனைவி எங்க என்று கேட்பாங்க. சில பேர் என் பிள்ளை எங்க. சில பேருக்கு காலையில் எழுந்துச்சு போய் ஒரு சிவப்பு நோட்டை கண்ணில் காட்டணும். இந்தாங்க கண்ணில் முழிச்சோன்னு இந்தாங்க, பணத்தில் முழிச்சா அன்னைக்கு புறம் பணமா கொட்டும் என்று நினைப்பது. அதற்கு மாற்றமாக போனா அன்னைக்கு அம்மா முகத்துல முழிக்காம போயிட்டேன், எங்க அம்மா முகத்துல முழிக்காம போயிட்டேன், ஒண்ணுமே நடக்கல, அம்மா முகத்துல முழிக்காம போயிட்டேன், ஒண்ணுமே நடக்கல, இப்படி சொல்லக்கூடியவர்களை பார்க்கிறோம். காரியில் முழிக்கிற முகம் நல்ல முகமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு மூட நம்பிக்கை நம்மிடத்தில் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலிலே சொன்ன அந்த ஹதீஸ், தொழுகாம போயிட்டேன்னு சொன்னா அன்னைக்கு காரியம் புறாமே கட்டதான். ஃபஜ்ர் தொழுகாம போனா அன்னைக்கு காரியம் புறம் கட்டேன். தொழுகாம போயிட்டனா, இன்னைக்கு தொழுகாம போயிட்டனா அவன் ஒரு மூமின், நீ துலகம் போயிட்டாங்க ஒரு மூமின். ஆனா அதற்காக வேண்டி காரியத்திலிருந்து பின்தங்க கூடாது. ஆனால் அப்படி வருத்தப்படலாம். ஆனால் காலையிலே முழிக்க முடியாமல் போன முகத்தினால நஷ்டம் என்று சொல்வதற்கு அனுமதி இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றி ஒருவர் அறிவதற்காக வேண்டி ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்துல வந்து கேட்கிறார். ஆயிஷா ரலியல்லாஹு இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில யார் முகத்துல முழிப்பாங்க? ஒரு கேள்வி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையிலே யார் முகத்தில் முழிப்பார்கள் என்று ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு ஒருவர் வந்து கேட்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையில் எழுந்திருத்தால் முற்றவெளிக்கு வருவார்கள். முற்றவெளிக்கு வந்து வானத்தை தான் பார்ப்பாங்க. முற்றவெளிக்கு வந்து வானத்தை பார்ப்பாங்க. வானத்தை சும்மா பார்க்க மாட்டாங்க, உடனே ஒரு 5 திருவசனத்தை ஓதுவார்கள். ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா சுப்ஹானக வகினா அஸாபன்னார். ரப்பனா இன்னக மன் துத்கிலின் நார ஃபகத் அஹ்ஸைத வமா லிஸ்ஸாலிமீன மின் அன்சார். ரப்பனா இன்னனா சமிஅனா முனாதியன் யுனாதி லில் ஈமான் அன் ஆமினு பிரப்பிக்கும் ஃபஆமன்னா. ரப்பனா ஃபக்ஃபிர் லனா ذுனூபனா வகஃபிர் அன்னா சய்யிஅத்தினா வதவஃபனா மஅல் அப்ரார் என்ற 5 வசனத்தை பெருமானார் ஓதுவார்கள். என்ன பெருமானார் காலையிலே செய்கிறார்கள் என்றால், வானத்தை பார்த்து, யா அல்லாஹ் இந்த விண்வெளியை நீ வீணாக படைக்கவில்லை, பிரம்மாண்டமான இந்த விண்வெளியை நீ வீணாக படைக்கவில்லை, இரவு பகல் மாறி வருவதிலேயும் இந்த விண்வெளி அகண்டு இருப்பதிலேயும் எந்த விதமான தூணும் இல்லாமல் இதை அமைத்திருப்பதிலேயும் நிச்சயமாக உன்னுடைய ஆற்றல் இருக்கிறது என்று எழுந்திருத்தவுடனே அல்லாஹ்வுடைய குதிரத்தை பற்றி சிந்திப்பார். அழகான பதில். காலையில் எழுந்திருத்தவுடன் இந்த 5 வசனங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவார்கள். ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் முகத்தில் முழிப்பார்கள் என்றால் வானத்தின் முகத்தில் முழிப்பார்கள். இன்னைக்கு சில பேருக்கு இடையில எழுந்திருச்ச உடனே வானத்தை பார்த்துட்டு போறது. ஏன்னா ரசூலுல்லாஹ் வானத்தை பார்த்தா, ரசூலுல்லாஹ் வானத்தை சும்மா பார்க்கல, அல்லாஹ்வுடைய குதிரத்தை நினைச்சு விஞ்ஞான ஆராய்ச்சியில காலையில இறங்கினாங்க. காலையிலே இந்த பிரம்மாண்டமான வானம், இதில் இருக்கின்ற கோள்கள், அகண்ட வெளிகள், இவைகளை அல்லாஹ் படைக்கவில்லை, காரியம் இல்லாமல் படைக்கவில்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுல பாதி விட்டுப்பட்டு பாதி மட்டும் மேல பார்க்கிறது என்பதாக வைத்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, முகத்தில் காலையில் விழிப்பதினால் அன்று விமோச்சனம் இருக்கு என்று நினைப்பது அது சரியான ஒன்று அல்ல. இன்னும் சிலர்களிடத்தில் வருட பிறப்பு ஜனவரி 1 வந்தாலும் போதும், இந்த சென்னை கடற்கரை படுற பாடு அல்லாஹ் ஒருத்தனுக்கும் தாங்காது. சரியா 12 மணிக்கு விழித்துக் கொண்டு இருக்க வேண்டும் என்று சரியா 12 மணிக்கு அடிக்கிற லூட்டியா தாங்காது. கரெக்டா அந்த நேரத்தில் இருக்கு பரக்கத்து இருக்கு. அது அவங்க நினைச்சிட்டு போறாங்க. நம்மாள்களும் அதை சேர்ந்து முத நாள் சரியா இருந்தால் எல்லாம் சரியா இருக்கும் என்று நினைக்கக்கூடியவர்களை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, என்ன ஆதாரம் என்று பார்த்தால் ஆதாரம் இல்லை. முதல் ஜனவரி 1ஆம் தேதி சரியாக இருந்தால் காலமெல்லாம் சரியாக இருக்கும் என்று நினைப்பது அது ஒரு மூட பழக்கம். அதற்கு எந்த ஆதாரம் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அற்புதமான செய்தியை சொல்லி இருக்கிறார்கள். பைஹிக்கிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அதை அறிவிக்கிறார்கள். ஆஷுரா அன்று, ஆஷுரா முஹர்ரம் மாதம் 10ஆம் நாள் அன்று, மன் அவுஸா அலா அயாலிஹி யௌம ஆஷுரா அவுஸா அல்லாஹு அலைஹி சாயிர சனத்திஹி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆஷுரா அன்று ஒருவர் தன்னுடைய குடும்பத்தினருக்கு நல்ல முறையில் செலவுக்கு கொடுப்பாரே, ஆனால் காலமெல்லாம் அல்லாஹ் அவருக்கு செலவுக்கு அதிகமாக தருவான். ஆஷுரா அன்று முஹர்ரம் மாதம் 10ஆம் நாள் அன்று நம்முடைய பிள்ளைகளுக்கு புதிய துணிகளை எடுத்து கொடுத்து, அன்று பிள்ளைகளுக்கு வீட்டிலே பிரியாணி மற்றவர்கள் சமைத்து நாம் நோன்பு வைக்கணும். ஆனாலும் கூட கொஞ்சம் செலவுக்கு அதிகமாக அந்த நாள் கொடுத்தால் ஆண்டு முழுவதும் செலவுக்கு அல்லாஹ் தருவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். அந்த நாளை யாரும் நினைத்து பார்ப்பதும் இல்லை, அதை சொன்னாலும் மனதில் ஏற்றுக்கொள்வதும் இல்லை. ஆனால் அந்த ஹதீஸ் சரியில்லை என்பதாக ஒதுக்கி விடுகிறோம். ஆனால் அதற்கு நேரத்தில் 1ஆம் தேதி இவன் சொல்றான், அதை நம்ம ஏற்றுக்கொள்றோம். 1ஆம் தேதி 12 மணிக்கு முழிச்சா அன்னைக்கு பூரா அந்த வருஷம் பூராமே பரக்கத் என்பதாக எண்ணக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இது மாதிரி மூட பழக்க வழக்கங்கள் தொடர்ந்து இருந்திருக்கிறது. மூட பழக்கங்கள் தொடர்ந்து இருந்தாலும் பரவாயில்லை. சகோதர சமயத்தவர்கள் சேர்ந்து வாழ்கிற நாட்டிலே
பலவிதமான பழக்க வழக்கங்கள், அவர்களுக்கான நாம் விட்டுக் கொடுக்கிற பழக்க வழக்கங்கள் இருக்கிறது. உதாரணத்திற்கு சொல்லவானால் ஆயுத பூஜை என்று ஒரு நாள் வருது. காரு நம்ம கார், டிரைவர் நம்ம ஆளு. ஆனாலும் கூட அவன் ஆயுத பூஜை செய்யறதுக்கு தெரியாம நம்ம பள்ளிவாசல் வந்து படுத்துக்கிறோம். நீ தெரியாம செஞ்சுக்கோ, எங்கேயாவது கூட்டு போய் செஞ்சுக்க. ஆக நம்ம கார்ல பூஜை நடைபெறுது. ஆயுத பூஜை என்ற நேரத்தில் ஏன்னா சகோதர சமயத்தை சார்ந்தவர் ஓட்டுநர், அவர் ஓட்டுநர் சரிதாப்பா, இன்னைக்கு என்னென்ன செய்யணுமோ செஞ்சுக்கோ, இந்த பணத்தை பிடி, நீ எங்காவது போய் செஞ்சுக்கோ, வழிபடணும் எங்க போய் வழிபட்டுக்க, ஆனா ஏங்கார தொடக்கூடாது என்பதாக சொல்லலாம். ஆனா சொல்றது இல்லை. சிலர்கள் தன்னுடைய ஆபீஸ், தன்னுடைய கடை எல்லாத்திலேயுமே அந்த காரியத்தை அனுமதிச்சிடுறாங்க. பூஜை எங்கே செய்யப்படுகிறது? நம்முடைய பொருளிலே. அப்படி ஒரு காரியம் செய்வதற்கு நாம் அனுமதிக்கலாமா? அதற்கு நான் 5 ரூபாய்க்கு பதிலா 100 ரூபாய் தர்றேன், இல்ல 1000 ரூபாய் தர்றேன், இல்ல லட்சம் ரூபாய் தர்றேன், என் கார்ல இதை செய்யக்கூடாது, இந்த எடுத்துட்டு போ சொல்லி பாருங்கள், லட்சம் ரூபாய் எடுத்துட்டு போயிருவாங்க. கொடுங்களே, அந்த ரூபாய்க்கு பரக்கத்து இருக்கும் நிச்சயமா. ஏன்னா ஒரு இபாதத் வசனியா, ஒரு மாற்று கொள்கைக்கு நாம் இடம் கொடுக்கவில்லை என்பது அது பரக்கத்தாக இருக்கும். 5 ரூபாய் கொடுக்க இடத்துல 10 ரூபாய் கொடுங்கள், 500 ரூபாய் கொடுக்க இடத்துல 1000 ரூபாய் கொடுங்கள், 10,000 ரூபாய் கொடுக்க இடத்துல 20,000 ரூபாய் கொடுங்க. எடுத்துட்டு அவங்க போய் எங்கேயாவது நீ பூஜை செஞ்சுக்கப்பா, என் கார்ல வேணான்னு சொல்றதுக்கு யாருக்காவது தில் இருக்கிறதா என்ற இல்ல. இது ஒரு மூட பழக்க வழக்கம். கண்ணியத்திற்குரிய ஆயுத பூஜையிலே நடைபெறக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாகனங்கள், நம்முடைய மிஷினரிகள் எல்லாமே அன்று லீவ் விட்டு தொடைத்து பொட்டு வைத்து பூ வைத்து எல்லாமே செய்வதற்கு நாமே களம் அமைத்து கொடுக்கிறோம். இன்னொரு இடம் தெரியுமா? வீடு கட்டுற முதல்ல அன்னைக்கு நம் வீட்டுல முத வீடு கட்ட போறோம்னா அன்னைக்கு ஒரு புள்ளையார வச்சு அதுல ஒரு 2 புல்ல வச்சு அதுக்கு மஞ்சள் போட்டு அதுக்கு பட்டு எல்லாம் நம்ம வீட்டுல நடக்குது. நாம் அதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்கிறோம். என்ன காரணம் சொல்றான்னு சொன்னா, இல்ல அது அவன் தான் தொழிலாளி, அவன்கிட்ட 100க்கு பதிலா 1000 கொடு, 10,000 கொடு, லட்சத்தை கொடு, கோடியை கொடு. நீ உன்னுடைய இபாதத்து உன்னுடைய வீட்டில் முத இது செய்வதற்கு இடம் கொடுக்க வேண்டுமா? நாம் மற்ற சமூகத்தை தாக்கி பேசவில்லை. அவர்களுக்கு அவர்கள் மதம் பெரிது, நமக்கு நம் மதம் பெரிது. நம்முடைய மதத்தில் நாம் பிடிவாதமாக இருக்க வேண்டும் அல்லவா? லக்கும் தீனுக்கும் வலிய தீன், உங்களுக்கு உங்கள் மார்க்கம், எங்களுக்கு எங்கள் மார்க்கம். நீங்கள் மதிக்கிறீர்கள், அதை செய்து கொள்ளுங்கள், ஆனா எங்க வீட்டில் வேணாம். மதிக்கிறீர்கள், செய்யுங்கள், ஆனால் எங்கள் வீட்டில் வேணாம் என்று சொல்வதற்கு எந்த இஸ்லாமியனுக்கு துணிச்சல் இருக்கிறதா என்றால் இல்லை. அது சம்பிரதாயம், அதெல்லாம் ஊர் பழக்கம் என்பதாக சொல்லிவிட்டு நம்ம வீட்டிலேயே வைக்கிறார். ஒரு நாள் நாங்கள் ஒரு வீட்டில் உட்கார்ந்து மௌலுது ஓதிக்கிட்டு இருக்கிறோம். மௌலுது சிறப்பான மௌலுதை ஓதி அந்த வீடு வரக்கத்தாக இருக்க வேண்டும் என்பதற்காக பெரிய பெரிய ஹசரத்மான் கூட்டு மௌலுது ஓதிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த வீட்டுக்காரர் ஒரு பசுமாடை உள்ள இருந்து பத்திக்கிட்டு வரார். பசுமாடை பத்திக்கிட்டு வரார். காரணம் புரியல. என்னடா மாடு ரோட்ல போக வேண்டிய மாடு வீட்டுக்குள்ள போதே. பிறகு விசாரித்தா தெரிஞ்சது, பசு மாதா முத நம்ம வீட்டில் நுழையணுமா, முத அது நுழைய வேண்டும் என்று நம்மவர்கள் இப்படி எல்லாம் கூட மற்றவர்களுக்கு களம் அமைத்து கொடுக்கிறார்கள் என்பது மூட பழக்கத்தை விடவும் மோசமான பழக்கமாக இருக்கிறது. இதை அவர்களை குறைத்து சொல்வதற்கான சொல்லை, அவர்கள் மதம் அவர்களுக்கு பெரிது, அது அவர்களுடைய இடத்திலே வைத்துக் கொள்ளட்டும். அதற்கு நாம் ஏன் களம் அமைத்து கொடுக்க வேண்டும்? அன்பான பெருமக்களே, அத மாதிரி ஒரு வீடு குடி போதுறாங்கன்னா அன்னைக்கு ரத்த குறை காட்டுறது. வீடு குடி பூதுறார்கள் என்றால் ரத்த குறை காட்டணும். ஒரு ஆடை அறுத்து அதுல எப்படியாவது ஒரு ஆடை இருக்கணும். ஆடை அறுத்துட்டாலும் பரவாயில்ல, ஒண்ணுமே இருக்கலையா ஒரு கோழி இருக்கணும். அதுவும் இல்லையா அந்த ஆட்டுக்கடைக்காரன் போய் சொல்லிடுறது, நீ ஒரு ஆடை இங்க வந்து அறுத்துட்டு எடுத்து போய் கறி வித்துக்கோ, ஆடை இங்க வந்து அறுத்துட்டு போய் கறி எடுத்துக்கோ, இப்படி சொல்கிறார்கள். அதுவும் இல்லையா சிவப்பு பொடியை வாங்க வேண்டியது, ஒரு எலுமிச்சம்பழத்தை அறுத்து அதுல முக்கி அந்த இதையாவது இந்த சிவப்பு காட்டும். இஸ்லாமியர்களுடைய வீடுகளில் அந்த கிரக பிரவேசம் அன்னைக்கு இதுல ஏதாவது ஒண்ணு நடக்குது. ஒன்று சேவக்குழியா இருக்கிறாங்க, அல்லது ஆடு இருக்கிறாங்க, அல்லது கசாப் கடைக்காரன் சொல்லி வந்து ரத்தத்தை சிந்திட்டு போ என்று சொல்றார்கள். அதுவும் இல்லையா எலுமிச்சம்பழத்தை சிவப்பு படியில அறுத்து அப்படியே ஒரு நசுக்கி எல்லா பக்கமும் தேய்ச்சி அந்த கதவு அதில் அழகா பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. 1 நம்பர் பாலிஷ் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனா அதுல போய் மஞ்சக்கரையும் சிவப்பு கரையும் அப்படியே அப்பி இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இதற்கு ஏன் வழிவகுக்கிறோம்? நாம ஏன் களம் அமைத்துக் கொடுக்க வேண்டும்? அன்பான பெருமக்களே, இப்படி நீங்கள் யோசித்து பார்த்தீர்களே, எவ்வளவோ செய்திகள் இருக்கிறது. சாதாரணமாக பெண்களிடத்தில் இருக்கிற ஒரு செய்தி, வீட்டில் யாருக்காவது அம்மை நோய் கண்டுவிட்டால் உடனே வேப்பலையை வாசல்ல சொறிடுவாங்க. வேப்பலை நல்லதுதான், பிள்ளைக்கு அதை வைத்து சொரிந்து விட வேண்டும், அதை விரித்து அதன் மீது படுக்கப்பட வேண்டும், காயத்துக்கு நல்லதுதான். ஆனா வீட்டுக்கு வைசூரி அம்மா பூத்திருக்கு வீட்டுக்கு சொருறாங்களே, ஏன் வீட்டுக்கு சொருறாங்கன்னு கேட்டா அதுக்கு என்ன சொல்றாங்க காரணம்னா, அந்த அம்மா இருக்கிற வீட்டுல தர்மம் போடக்கூடாது,
பிச்சை போடக்கூடாது, அதுக்காக வேண்டித்தான் அந்த அடையாளத்தை ஒட்டுறோம். வேப்பலை வச்சா முசாஃபிர் வர மாட்டார். நோயை தர்மத்தை கொண்டு வெல்லுங்கள் பெருமானார் சொல்லி இருக்கிறார். எந்த நோயா இருந்தாலும் தர்மத்தை கொண்டு வெல்லுங்கள், தர்மத்தை இந்த நோய் கடக்காது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். தர்மம் கொடுத்துத்தான் நோக்காட்டிலிருந்து நிறைவை நாம் தேட வேண்டும். ஆனால் இன்றைய காலகட்டத்திலே எல்லா விதமான நோய்களும் சிகிச்சைக்கு உட்பட்டதுதான், சிகிச்சைக்கு அப்பாற்பட்டது இல்லை என்பதாக ஓரளவு அரசாங்கம் சொல்லிவிட்டாலும் கூட கிராமங்கள்ல நம்ம தாய்மார்களை திருத்த முடியல. அவங்க மாரியாத்தான் சொன்னா நம்ம மரியம் பீவி அம்மா வந்திருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அது மாறி என்பதை மரியமா மாத்தி மரியம் பீவி அம்மா வந்திருக்கிறாங்க என்று சொல்லிக்கொண்டு எங்கேயும் பலவிதமான சடங்கு சாத்திரங்களை காணுவதை நாம் பார்க்கிறோம். வேப்பலையை செருகி முசாஃபிருக்கு போடக்கூடாது என்று சொன்னார்கள். முசாஃபிருக்கு போடக்கூடாது என்றால் எப்படி பிணி தீரும்? பிணி தீர வேண்டுமானால் முசாஃபிருக்கு போடணும். எனவே எல்லாருக்கும் ஒரு பச்சை கொடி வைத்து, எங்க வீட்டுல ஒரு பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, எல்லாரும் வாங்க அதிகமாக முசாஃபிருக்கு நாங்க தர்றோம்னு சொல்லணும். ஒரு பச்சை கொடியை நாட்டி எல்லாரும் வாங்க அதிகமாக நாங்க தர்றோம், ஏன்னா எங்க வீட்டுல நோக்காடு இருக்குது, நோக்காடு இருக்கிறதுனால நேத்து 5 ரூபாயா இன்னைக்கு 10 ரூபா, நேத்து 10 ரூபாய் இன்னைக்கு 20 ரூபா என்று சொன்னால் அது ஈமான்தாரின் அர்த்தம். ஆனால் இதையும் நம்பிக்கொண்டு என்ன செய்யறது, பொம்பளைங்க தானே, அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தா முடியுமா என்பதாக நாமும் சைடு அடிக்கக்கூடிய காட்சி எத்தனையோ சடங்குகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன, மூட பழக்க வழக்கங்கள் இருக்கின்றன. கண்ணியத்திற்குரியவர்களே, இதை சொல்லுகிற பொழுது இன்னொன்றையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். மூட பழக்கம் என்பது அதற்கு உரைகள் ஷரியத்து சொல்லாதது, ஷரியத்து சொல்லாததுதான் மூட பழக்க வழக்கம். ஷரியத்து சொல்லுவது அது மூட பழக்க வழக்கமாக ஆகாது. மூட பழக்கம் என்றால் அறிவுக்கு எட்டுவது அறிவுக்கு எட்டாதது என்று விளக்கம் நாம் சொல்லக்கூடாது. அறிவுக்கு எட்டியதற்கு பெயர் மூட பழக்கம் அல்ல, அறிவுக்கு எட்டாததுக்கு பெயர் மூட பழக்க வழக்கம் என்பதாக உரைகள் அல்ல. ஷரியத் எதை சொல்லவில்லையோ, மார்க்கம் இதை சொல்லவில்லையோ அதுதான் மூடப்பழக்க வழக்கம். மார்க்கம் இதை சொன்னதோ அது மூடப்பழக்கம் அல்ல என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏனென்றால் பள்ளியை அடிப்பது ஒரு பிரச்சனை. பள்ளியை அடிப்பது, சகோதர சமயத்தை சார்ந்தவர்கள் பள்ளியை ஒரு தெய்வமாக நினைக்கிறார்கள். சகோதர சமயத்தை சார்ந்தவர்கள் பள்ளி கத்தினால் அது ஒரு சகுனமாக நினைக்கிறார்கள். பள்ளி தலையில் விழுந்தால் மூத்து வரும், மரணம் வரும் என்பதாக அதை ஒரு சகுனமாக அவர்கள் தெய்வமாக கொண்டாடுகிறார்கள். ஆனால் நமக்கு ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா, உம்மு ஷரீக் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ் புகாரிலே வந்திருக்கிறது. உம்மு ஷரீக் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ் புகாரிலே வந்திருக்கிறது. அமர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி கத்ரில் அவுஸாஇ, பள்ளிகளை எல்லாம் கொல்ல வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவினார்கள். காரணம் சொல்லுகிற பொழுது கான யன்ஃபுஹு அலா இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அது நெருப்பை ஊதியது. பள்ளிகளை கொல்ல வேண்டும், ஏனென்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அது நெருப்பை ஊதியது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிற ஹதீஸ் புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹஜ்ரத் உம்மு ஷரீக் அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த நம்முடைய சிந்தனையாளர்கள் என்ன கேட்கிறார்கள், நம்ம வீட்டுல உள்ள பள்ளியா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு போய் நெருப்பு ஊதிச்சு, இதை போய் கொல்வதில் என்ன பலன்? சிந்தனையாளர்கள் கேட்கிறார்கள், நம்ம வீட்டில் உள்ள பள்ளியா இதனுடைய தாத்தாவுடைய 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 தாத்தாவண்டா ஊதிருக்கலாம் ஒழிய இந்த பள்ளியாவை ஊதிச்சு இல்ல. அப்ப இத காரணம் சொல்லி அடிக்கிறதுக்கு என்ன காரணம் என்பதாக நம்முடைய அறிவுள்ளவாதிகள் கேட்கிறார்கள். இங்கேதான் நாம் பார்க்கிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டா நோ அப்ஜெக்ஷன் ரூல், அதற்கு மேல பேசுறதுக்கு எந்த சிந்திப்பதற்கே வழி இல்லை. சஹீஹ் புகாரில சொல்லப்பட்டிருக்கிறது, பள்ளியை கொல்லுங்கள், அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஊதியது, அவ்வளவுதான். அதற்கு பிறகு அதை பற்றி நாம் சிந்திப்பதற்கு அர்த்தமே கிடையாது. மூட பழக்க வழக்கம் என்றால் ஷரியத்தை சொல்லாததற்கு பிறகுதான் மூட பழக்கம். ஷரியத் சொல்லிட்டு அதை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அதே போன்று லொஹரை கொடுமையான நாட்களிலே, வெயில் கடுமையாக இருக்கிற நாட்களிலே லொஹரை பிற்படுத்துங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிற ஹதீஸ் புகாரில தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏன் லொஹரை பிற்படுத்த வேண்டும் கடுமையான வெயிலுடைய நாளையிலே என்பதற்கு விளக்கம் சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வார்கள், இஷ்தகத்தின் நாரு இலா ரப்பிஹா, நரகம் தன்னுடைய இறைவனிடத்திலே முறையிட்டது, இறைவா என்னிலே செலதை தின்று கொண்டிருக்கிறது, எனவே கொஞ்சமாவது மூச்சு விடுறதுக்கு அனுமதி தான் என்பதாக கேட்டது. என்னிலே செலதை தின்று கொண்டிருக்கிறது, கொஞ்சமாவது மூச்சு விடுவதற்கு எனக்கு அனுமதித்தா என்று கேட்டது. அல்லாஹு தஆலா 2 தடவை மூச்சு விட அனுமதி கொடுத்தான். மழை காலத்திலே ஒரு தடவை மூச்சு விட அனுமதி கொடுத்தான்,
கோடை காலத்திலே ஒரு தடவை மூச்சோட அனுமதி கொடுத்தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஹதீஸ் தெளிவான புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது என்ன நமக்கு புரியல, விட்டுற வேண்டியதுதான், அப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். அதை விடுத்து கோடை காலத்தில் மூச்சு விடுதுன்னா பரவாயில்ல, வெப்பம் அதிகமா இருக்கு, குளிர் காலத்தில் மூச்சு விட்டா வெப்பம்ல இருக்கணும், எப்படி குளிர் வருது என்றெல்லாம் கேட்பது அது மூட நம்பிக்கை என்பதற்கு நாம் சொல்லக்கூடிய விளக்கம் அது அறிவுக்கு பொருந்தாது என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அது நாம் அப்படியே, ஏனென்றால் நாம முதல்லயே சொல்லிட்டோம், ஆமன்து பில்லாஹி, அந்த ஈமானிலே யுமினூன பில் கைபி, கைபை நம்புவோம். கைப் என்றால் அல்லாஹ் ரசூல் எதை நம் கண்ணுக்கு தெரியாதை சொன்னால் அப்படியே நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அல்லாஹ் ரசூல் எங்கள் அறிவுக்கு புலப்படாதை சொன்னால் அப்படியே ஏன் எதற்கு என்று கேள்வி கேட்காமல் ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் தான் அவர்களுக்கு பேர் மூமின். மூமின் என்றால் என்ன? யூமினூன பில் கைபி. எடுத்த உடனே அல்லாஹ் சொல்லிட்டான், அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன் அல்லதீன யூமினூன பில் கைபி. கைப நம்பணும், மறைவானவற்றை நம்பணும். எந்த மறைவானது? அல்லாஹ்வும் ரசூலும் எதை சொல்லுகிறார்களோ அது அறிவுக்கு அப்பாற்பட்டதா இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த முறையிலே மூச்சு விடுகிறது என்றால் மூச்சு விடுது, அதோடு விட்டுவிட்டு நாம் அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன காரியத்தை சொல்றார்களோ அதை செயல்படுத்துவதற்கு நாம் முனைய வேண்டியதுதான். அன்பான பெருமக்களே, அதே போன்றுதான் அல்லாஹ் பராத்துடைய இரவிலே வருகிறான், உலகவானுக்கு வருகிறான். வந்து மன்னிப்பு கேட்பவர்கள் இருக்கிறீர்களா, ரிஸ்கை கேட்பவர்கள் இருக்கிறீர்களா, நோக்காடு நீக்குவதற்கு கேட்பவர்கள் இருக்கிறீர்களா என்பதாக அல்லாஹ் அழைக்கிறான் என்று சொல்லுகிற பொழுது, ஆமா அல்லாஹ் எங்க இருக்கிறான், என்னத்தை புதுசா வர்றான் என்பதாக கேள்வி கேட்கிறார். ஹதீஸ்ல மிக தெளிவாக வருகிறது, வானத்திற்கு அல்லாஹ் வருகிறான் என்று வருகிறது. அப்படியானால் அல்லாஹ் எங்க இருக்கிறான், அங்க மட்டும் எங்கே இருந்து எங்கே வந்தான்? அல்லாஹ் தான் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறானே, தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான். எல்லா இடத்திலும் இருக்கும்போது வானத்துக்கு வர்றான், அது என்ன அர்த்தம்? அது சரியில்லையே என்பதாக கேள்விகள் கேட்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே எப்பொழுது வருகிறார் என்ற ஹதீஸ் வந்ததோ அப்படியே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் முடித்தான பெருமக்களே, அற்புதமான விஞ்ஞானிகள் ஒரு விளக்கத்தை நமக்கு சொல்லித் தருவார்கள். சாதாரணமாக நம்முடைய சிறுவர்கள் வெயில் நேரத்திலே ஒரு பேப்பர் ஒன்றை எடுத்துக் கொள்வார்கள், ஒரு குவிலன்ஸ் ஒன்றை எடுத்துக் கொள்வார்கள். நாமெல்லாம் சின்ன பிள்ளையில விளையாடின பழக்கம் இருக்குது. குவிலன்ஸ் ஒன்றை எடுத்துக் கொள்வார்கள், பேப்பர் ஒன்றை எடுத்துக் கொள்வார்கள். அந்த சூரிய வெளிச்சத்தை குவிலன்ஸ் வழியாக, அந்த லென்ஸ் வழியாக அந்த பேப்பரிலே அப்படி காட்டுவார்கள். காட்டுகிற பொழுது அப்படியே ஒரே இடத்தில் அந்த வெளிச்சம் படுற மாதிரி செய்கிற பொழுது அந்த நெருப்பு பிடித்து எரிய ஆரம்பிக்கிறது பேப்பர். ஆக சூரிய வெளிச்சம் என்பது எல்லா இடத்திலும் இருக்கிறது, எல்லா இடத்திலும் நெருப்பு பிடிச்சு எரிகிறது இல்ல. சூரிய வெளிச்சம் என்பது எல்லா இடத்திலும் இருக்கிறது, எல்லா இடத்திலும் நெருப்பு பிடிச்சு எரிகிறது இல்ல. ஆனால் அதை ஓர்முகப்படுத்துகிற பொழுது ஓரிடத்திலே அதனுடைய தவஜ்ஜுகை, அதனுடைய தஜல்லியை ஓரிடத்திலே அதை காட்டுகிற பொழுது அங்கு சேர்க்கறியாத செயல்கள் நடைபெறுவதை காணுகிறோமே. இது மாதிரிதான் அல்லாஹ்வுடைய அந்த தஜல்லி என்பது, அல்லாஹ்வுடைய தஜல்லி என்பது ஒரு இடத்திற்கு அதிகமாக வருகிற பொழுது அதை நாம் வருவதாக நாம் சொல்லுகிறோம். அல்லாஹ்வுடைய தஜல்லி வருகிற பொழுது அதை வருவதாக சொல்றோம். எப்படி சூரிய சக்தி எல்லாம் ஓர்முகப்படுத்தி ஓரிடத்தில் பாய்ச்சுகிறோமோ அது மாதிரி அல்லாஹ்வுடைய தஜல்லி. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த தஜல்லியை காட்டினான், பாறையெல்லாம் சுக்குநூறாக தெரித்தது என்று சொல்கிறோமே. அங்கு நாம் பார்க்கிற பொழுது அந்த அல்லாஹ்வுடைய தவஜ்ஜு, அவனுடைய தஜல்லி, அவனுடைய காட்சி, அவனுடைய ஓர்முகப்படுத்தப்பட்ட அந்த ஓர்முகப்படுத்தப்பட்ட ஒரு நிலைக்கு பேருதான் அது தஜல்லி. அது இருக்கிறது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அன்பான பெருமக்களே, அந்த முறையில் தான் காபத்துல்லாவிலே அல்லாஹ்வுடைய தஜல்லி இருக்கிறது என்று சொல்கிறோம். எல்லாருடைய வீடு எல்லாமே அல்லாஹ்வுடைய வீடுதான். ஆனால் அந்த வீட்டுக்கு செல்கிற பொழுது அங்கு 1,00,000 நன்மைகள் நமக்கு காண கிடைக்கின்றன. மற்ற எல்லாமே அல்லாஹ்வுடைய வீடுதான் என்றாலும் கூட வன்னல் மசாஜித லில்லாஹ், பள்ளிவாசல் புறாமே அல்லாஹ்வுக்கு சொந்தம். எல்லா இடத்திலும் பள்ளிவாசல்லையும் அல்லாஹ் இருக்கிறான், எல்லா இடத்திலும் இருக்கிறான். அப்படி இருக்கிற காபத்துல்லாஹ் மட்டும் தனி மதிப்பு ஏன் கொடுக்கிறோம் என்றால் அங்கு அல்லாஹ்வுடைய ஓர்மப்படுத்தப்பட்ட அந்த ஒளி கீற்றுகளை ஒருமுகப்படுத்தப்படக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கிறது. அதுபோன்றுதான் பராத்துடைய இரவிலே அல்லாஹ்வுடைய முழு தவஜ்ஜு இந்த வானங்களின் வானத்தில் உள்ள மனிதர்கள் மீது இருக்கிறது. அதன் காரணத்தினால் அல்லாஹ் கேட்கிறான், உங்களுக்கு பிணி நீக்க வேண்டுமா, என்னிடத்தில் கேளுங்கள் என்று அல்லாஹ் வருவதாக சொல்கிறோம். கண்ணியத்திற்கு அதனால் அல்லாஹ்விற்கு உருவம் இருக்கிறது என்றோ அல்லது அல்லாஹ் வருவது எங்கே இருக்கிறான், எங்கிருந்து வந்தான், அவன் தான் எல்லா இடத்திலும் இருக்கிறானே என்பதா கேள்வி கேட்பதோ அர்த்தமற்ற ஒன்று. நான் எதை சொல்ல வருகிறேன் என்றால் மூட நம்பிக்கைகளை நாம் ஒழிக்க வேண்டும். ஆனால் மூட நம்பிக்கைகள் என்பது ஷரியத் எதை சொல்கிறதோ அதுதான் மூட நம்பிக்கையாகும். பைத்துல் மால் வசூலுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். 11:15 நாம் முடித்தாக வேண்டும். இரவு கியாமுல் லைல் 11:30 சரியாக ஆரம்பிக்கப்பட இருப்பதால் நாம் 11:15 முடித்துடுவோம். எனவே பைத்துல் மால் வசூலுக்காக வேண்டி வரக்கூடியவரிடத்தில் சீக்கிரமாக உங்களுடைய
பணங்காசுகளை ஓசை இல்லாமல் போடுமாறு அன்பாடு கேட்டுக்கொள்கிறோம். கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரித்தான பெருமக்களே, அல்லாஹு தாலா உண்மையை விளங்கி அதன்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. மூட பழக்க வழக்கங்கள் என்று எவைகளெல்லாம் இருக்கிறதோ அதை ஷரியத் என்ற உரைகளை கொண்டு உரைத்து பாருங்கள். அது ஷரியத்திற்கு புறம்பாக இருக்குமானால் அதை முற்றிலும் நம்மிடத்திலிருந்து களைவதற்கு முயற்சி எடுத்துக் கொள்ளுங்கள். மூட பழக்க வழக்கங்கள் என்று எதிர்ந்து அதை ஷரியத்து ஏற்றுக்கொள்ளுமானால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு கொஞ்சம் கூட பின்தங்க வேண்டாம். வல்ல அல்லாஹ் தஆலா உண்மையை விளங்கி அதன்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه وأرنا الباطل باطلا وارزقنا اجتنابه. اللهم حببنا الإيمان وزينه في قلوبنا وكره إلينا الكفر والفسوق والعصيان واجعلنا من الراشدين. اللهم اجعل في سمعنا نورا، اللهم اجعل في بصرنا نورا، اللهم اجعل في لحمنا نورا، اللهم اجعل في عظمنا نورا، اللهم اجعل في عصبنا نورا، اللهم اجعل أمامنا نورا، اللهم اجعل وراءنا نورا، اللهم اجعل يميننا نورا، اللهم اجعل شمالنا نورا، اللهم اجعل فوقنا نورا، اللهم اجعل تحتنا نورا. ربنا أتمم لنا نورنا واغفر لنا إنك على كل شيء قدير. اللهم إنا نسألك من خير ما سألك عبدك ونبيك محمد صلى الله عليه وسلم. اللهم إنا نستعيذك مما استعاذك منه عبدك ونبيك محمد صلى الله عليه وسلم. اللهم إنا نسألك الجنة وما يقرب عليها من قول أو فعل أو عمل، ونعوذ بك من النار وما يقرب عليها من قول أو فعل أو عمل أو اعتقاد يا أرحم الراحمين. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا ومولانا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صلي وسلم.